ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Matthew chapter 5 verse 15. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் இயேசுவானவர் இந்த மலை பிரசங்கத்தின் போது சொன்ன வார்த்தைகள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதற்கு முந்தின வசனம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஒரு வெளிச்சமாக, விளக்காக ஆண்டவர் இந்த பூமியிலே, இருள் சூழ்ந்த இந்த லோகத்திலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அவருடைய சபையிலே வெளிச்சமாக வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வெளிச்சம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், பிரகாசிக்க வேண்டும். பிரகாசிக்க வேண்டும், சுடர்களாய் பிரகாசிக்க வேண்டும். ஒரு யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் எரிந்து பிரகாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். அதிலே நாம் வாசிக்கக்கூடிய முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இங்கே சொல்கிறாரு, கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். அப்படி பிரகாசிக்கும் போது இருள் பார்த்திங்கன்னா பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடிக்கொண்டு, இந்த உலகத்தில் இருக்கிறதான தேவனறியாத மக்கள் அப்படி தான் இருளில் அகப்பட்டிருக்கிறாங்க. இந்த பூமி முழுவதும் இன்றைக்கு இருள் சூழ்ந்து இருக்கிறது. பாவ இருள், காரிருள் முற்றிலுமாக சூழ்ந்து கொண்டு மூடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளின் மேல் கர்த்தர் உதிப்பார். அப்படி உதிக்கும் பொழுது உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அப்போ அந்த வெளிச்சத்தை தேடி ஜனங்கள் வருவார்கள் என்பதை இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் தான் ஆண்டவர் நம்மையும் இந்த பூமிக்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறார். ஆனால் அந்த வெளிச்சத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மத்தேயு 5:15 வாசித்தது போல, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அந்த ஸ்டாண்டு மேலே, ஒரு விளக்கு தண்டு என்று சொல்லி பார்க்கும்போது, அந்த ஸ்டாண்டு மேலே, ஒரு லைட் ஸ்டாண்டு, அது மேலே உயர்த்தி வச்சோம்னா அந்த வெளிச்சம் அந்த அறை முழுவதும், அந்த ரூம் முழுவதும் பிரகாசிக்கும். ஆனால் இன்றைக்கி என்ன செய்கிறாங்களாம், அந்த விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்கிறாங்களாம். அப்படி மூடி வைத்தா அந்த விளக்கு அந்த வீட்டுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கவே கொடுக்காது. அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, விளக்கு கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காத அப்படின்னு சொல்கிறார். இந்த மரக்கால் எதை குறிக்கிறது என்று சொன்னால், காமர்ஸ், வணிகம். அதாவது மரக்கால் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, தானியத்தை அளப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அளவு பாத்திரம். ஒரு மரக்கால், அரை மரக்கால் என்று சொல்லுவார்கள். நம்ம ஊர் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு படி, அரைப்படி, கால்படி என்று சொல்வார்கள். அதுவும் இன்றைக்கி மாறி இன்றைக்கி எப்படி வந்துருச்சுன்னா 1 லிட்டர், அரை லிட்டர், 1/2 லிட்டர் அப்படின்னு மாறிடுச்சு. அப்போ அந்த அளவு பாத்திரம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவு பாத்திரம் வைக்கப்படும். அப்போ மரக்கால் என்பது ஒரு அளவு பாத்திரம். அது எதற்கு பயன்படும் என்று சொன்னால், தானியங்களை அளந்து போடுவதற்காக பயன்படுத்தப்படுகிறது தான் அந்த மரக்கால். அது அதனுடைய ஞான அர்த்தம் என்னவென்று சொன்னால், வணிகம், அதாவது பிஸ்னஸ், சாப்பாட்டை சம்பாதிக்கக்கூடிய காரியம். இன்றைக்கு அநேகர் ஆண்டவர் இந்த பூமியிலே அவர்களை வெளிச்சமாக பிரகாசிக்கும்படி தேவன் அழைத்து அவர்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்த பொழுதிலும் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்று சொன்னால், தங்கள் அழைப்பை மறந்துவிட்டு
இன்றைக்கு வணிகத்திலே, அதாவது காசு சம்பாதிக்கிற காரியத்தில், பொருள் சம்பாதிக்கிற காரியத்தில் இன்றைக்கு அவர்கள் ஈடுபட ஆரம்பித்து தங்களுடைய அழைப்பை மறந்து எப்படி அந்த விளக்கை கொளுத்தி அந்த விளக்கை மரக்காலால் மூடினால் என்ன ஆகும்? கொஞ்ச நேரம் உள்ளே எரியும், வெளிச்சமும் வெளியில் வராது, கொஞ்ச நேரத்தில் அது அணைந்து போய் வரும். இன்றைக்கி அநேகர் அப்படி தான் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக இராமல் அவர்கள் பிரகாசித்து வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு அணைந்து போயிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஒளியினிடத்திற்கு ஜாதிகளும் பிரகாசிக்கிற அந்த வெளிச்சத்தினிடத்துக்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை இருளுள்ள ஸ்தலத்தில் ஒரு வெளிச்சமாக விளக்கா ஆண்டவர் வச்சு அந்த விளக்கினுடைய ஒளியிலே அநேகர் கடந்து வந்து கலிகூறவும் தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளவும் வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். ஆனால் இன்றைக்கு அநேகர் தங்கள் வாழ்க்கையை வணிகத்திலும் வியாபாரத்திலும் பல காரியங்களிலும் ஈடுபடுத்தி தங்கள் அழைப்பை மறந்து தங்களுக்குள்ளே இருந்த வெளிச்சத்தை அணைத்து போட்டார்கள் என்பதுதான் உண்மை. அதற்கென்று உங்களை எந்த வியாபாரம் பண்ணக்கூடாது, வேலை செய்யக்கூடாதுன்னெலாம் நான் சொல்லலை. ஆண்டவர் சோம்பேறிகளை ஒருபோதும் தெரிந்து கொள்வதே இல்லை. ஆண்டவர் சுறுசுறுப்புள்ளவர்களையும் வேலையில் ஈடுபடுவர்களையும் தான் தெரிந்து கொள்கிறார். ஆனால் அந்த முன்னுரிமை மாற்றப்படக்கூடாது. முன்னுரிமை ஏனென்றால் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லி. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை தான் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் அந்த ப்ரியாரிட்டி. அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டும். என்ன பெரிய பிஸ்னஸ் நடந்தாலும், கோடி கோடியான பிஸ்னஸ் நடந்தாலும், என்ன காரியங்கள் நடந்தாலும் அந்த ப்ரியாரிட்டி மாறிடக்கூடாது. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த முன்னுரிமையை மாற்றிவிடவே கூடாது. அப்படி மாற்றிவிடாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்கு முன்னுரிமை கொடுத்து நாம் வியாபாரம் செய்வோமேனால், வணிகத்தில் ஈடுபடுவோமேனால் நிச்சயமாகவே நம்முடைய விளக்கு அணைந்து போகாது என்பது உண்மை. இந்த பூமியில் சுவிசேஷத்துக்கு சாட்சியாக தேவன் உங்களையும் என்னையும் வைத்து இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு இன்றைக்கு இந்த உலகத்தில் தேவைப்படுகிறது என்ன தெரியுமா? வெளிச்சம் தேவைப்படுது. ஏன்னா அவ்வளோ இருள், பாவ இருள், கார் இருள் ஜனங்களை சூழ்ந்து கொண்டிருப்பதின் நிமித்தம் இன்றைக்கு அந்த வெளிச்சத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டிய ஒரு வேலை உங்ககிட்டையும் என்கிட்டையும் தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆதலால் பிரியமானவர்களே, அந்த வெளிச்சத்தை நீங்கள் மரக்காலால் மூடி உங்களுடைய வியாபாரத்தின் நிமித்தம், வணிகத்தின் நிமித்தம், பிஸ்னஸ் நிமித்தம், சாப்பாட்டை சம்பாதிக்கிறது நிமித்தம் நீங்கள் அதை அணைத்து போட்டு விடாதபடி நீங்கள் ஜாக்கிரதை உடையவர்களாக முன்னுரிமை கொடுக்க வேண்டிய காரியத்துக்கு முன்னுரிமை கொடுக்க ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கிருபை செய்வாராக. இந்த அருமையான இந்த நல்ல நாளிலும் இந்த வார்த்தையில் கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் என்ற வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே விளக்கு தண்டின் மேல் இருக்கிற ஒரு வாழ்க்கையாக இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அனுபவமும் அப்படியா இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்காக ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் மாற்றுவீராக. கிருபையின் கரத்தில் தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.